ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன் பக்தி வணக்கத்தையும் சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறோம். அற்புதம் தரும் ஆலயங்களில் உலகத்தில் எங்கும் இல்லாத ஆதி விநாயகர், ஆதி அந்தம் முதல்ல தோன்றின விநாயகர். அது என்ன சுவாமி ஆதி விநாயகர்? மனித முகம் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய விநாயகர் ஆதி விநாயகர். இங்கே தான் ஆதி விநாயகர் இருக்கார். இந்த சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பூந்தோட்டம் என்னும் கிராமத்தில் இந்த ஆதி விநாயகர் இருக்கார். கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ் சீதசாதனம் மகாகணபதயே நமஹ. ஓம் ஏகதந்தாய வித்மகே அப்படின்னு சொல்லலாம். ஏகதந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்து விக்னங்கள் அகலணும். ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம், படிக்கிறது, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அதிசய விநாயகர் என்று கூட சொல்லலாம். सदा विमुक्ति साधकं कलाधरावतंसकं विलासि लोकरक्षकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम्. நமது ஆலயத்தில் மிகவும் சிறப்பான முறையில் எல்லா விதமான தெய்வங்களோடு கூட எம்பெருமான் அருளாட்சி செய்து வருகின்றார். எந்த தெய்வத்தை நாம் எப்பொழுது எந்த காரியத்தை செய்தாலும் முன்னோர்களினுடைய ஒரு ஆசையானது நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக ராமபிரான் நமது ஆலயத்தில் வந்து வழிபட்ட ஸ்தலமாக விளங்குகின்றது நமது திலதர்ப்பணபுரி. அந்த ராமபிரான் நமது ஆலயத்திற்கு வருகை தந்து முன்னோர்களினுடைய சாப பாபங்கள் எல்லாம் நீங்க செய்து அவர்களுக்காக பிண்டதானங்கள் எல்லாம் கொடுத்து தர்ப்பணாதிகள் எல்லாம் செய்து அவர்களுடைய முழு ஆசையை பெற்ற ஸ்தலம் நமது திலதர்ப்பணபுரி. இந்த க்ஷேத்திரத்தில் வழிபடுகின்ற எல்லா அடியார்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசையானது முழுமையாக கிடைக்கப்பட்டு அவர்களுடைய ஆத்மாவானது நற்கதி அடைந்து பெற்றோர்களுடைய ஒரு நல்ல ஆசை பூரணமாக அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்பதற்கு இந்த ஆலயம் ஒரு சான்றாக விளங்குகின்றது. ஞான கணபதிக்கு நாடெங்கும் சன்னிதானம், ஞான கணபதிக்கு நாடெங்கும் சன்னிதானம், நல்ல மனம் கூட அவன் வாழும் சன்னிதானம், நலன்கள் அத்தனையும் வழங்கிடும் சன்னிதானம், நலன்கள் அத்தனையும் வழங்கிடும் சன்னிதானம், நம்மையெல்லாம் காக்கும் தெய்வத்தின் சன்னிதானம், ஞான கணபதிக்கு நாடெங்கும் சன்னிதானம். பாண்டி திருநகரில் பரிமளிக்கும் சன்னிதானோ, பாண்டி திருநகரில் பரிமளிக்கும் சன்னிதானம், பாரளக்கும் அந்த மணக்குளனில் சன்னிதானம், பாரளக்கும் அந்த மணக்குளனில் சன்னிதானம், வேண்டும் வரம் தந்து வினை நீக்கும் சன்னிதானம், வேண்டும் வரம் தந்து வினை நீக்கும் சன்னிதானம், வேதி குடி அமர்ந்த வேழனின் சன்னிதானம், ஞான கணபதிக்கு நாடெங்கும் சன்னிதானம்.
இந்த ஆலயத்தில் மிகவும் விசேஷம் சேர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ஆதிவிநாயக பெருமான். இந்த ஆதிவிநாயக பெருமான் எங்கும் இல்லாத வண்ணமாக மனித முகத்தோடு கூட நரமுக கணபதியாக மேற்கு திசை நோக்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியது தனி சிறப்பு. இந்த விநாயகரை வணங்கினால் நமக்கு என்னென்ன கிடைக்கின்றன? எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகின்றன. இடர்பாடுகள், அந்த இடர்பாடுகளை எல்லாம் போக்கி ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமான் நமது ஆலயத்தில் மனித முகத்தோடு திகழ்ந்து எல்லா விதமான அருள்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக திகழ்கின்றார். இந்த விநாயக பெருமான் முழு முதற்கண் கடவுள். விநாயக பெருமான் வேடமுகத்தோடு மட்டுமல்லாமல் நரமுகத்தோடு இருக்கக்கூடியது நமது ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. இந்த விநாயகரை நாம் வணங்குவதனால் நமக்கு என்னென்ன கிடைக்கின்றன? வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமர் சார்வார் தமக்கு என்று அடியார்கள் கூறிய வண்ணம் இந்த ஆலயத்தில் எல்லா பலன்களும் முழுமையாக நமக்கு கிடைப்பதற்காக விநாயக பெருமான் அருளாட்சி செய்து வருகின்றார். எங்கள் கணபதி செல்வ கணபதி என்றும் துணை வருவாய், எங்கள் கணபதி செல்வ கணபதி என்றும் துணை வருவாய், ஏற்றம் அளித்திட 5 கரத்தினில் யாவும் அளித்திடுவாய், ஏற்றம் அளித்திட 5 கரத்தினில் யாவும் அளித்திடுவாய், தந்த குணநிதி அன்பில் நவநீதி சந்தம் அளித்திடுவாய், தமிழ் சந்தம் அளித்திடுவாய், சந்த தமிழினில் முந்தி கவிதர நெஞ்சில் கடித்திடுவாய், அன்பரை காக்கும் நாயகனே ஆனந்த விக்ன விநாயகனே, அன்பரை காக்கும் நாயகனே ஆனந்த விக்ன விநாயகனே, அன்பரை காக்கும் நாயகனே ஆனந்த விக்ன விநாயகனே. இந்த விநாயகர் தான் முதலில் தோன்றிய கணபதி. ஆதி விநாயகர், ஆதியும் அந்தமும் இல்லாத தெய்வம் ஆதி விநாயகர். ஆதி என்றால் முதல், அந்தம் என்றால் முடிவு. அந்த ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால் அந்த விநாயக பெருமான் ஆதி விநாயகராக திகழ்ந்து அருளாட்சி செய்துகின்றார். இந்த விநாயகர் என்று தோன்றியவர் 16 கணபதி, ஷோடச கணபதி என்று கூறுவார்கள். இந்த ஷோடச கணபதியை ஆலயத்தில் உள்ள சிற்ப வடிவமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த 16 கணபதிக்கு பேதமாக இருக்கக்கூடியது 32 கணபதி. அந்த 32 கணபதியிலிருந்து பிரிந்து வரக்கூடியது 51 கணபதி. இப்படியாக விநாயக பெருமானுடைய பிரிவுகள் நிரம்ப இருக்கின்றன. அதில் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் ஆதி விநாயகர். இந்த விநாயக பெருமானுக்கு முத்தீஸ்வர பெருமானுக்கும் 4 காலங்கள் பூஜை நடைபெற்று வருகின்றன. அரிய தாள்கள் உனது தாள்கள் கமலத்தாள்களே, அரிய தாள்கள் உனது தாள்கள் கமலத்தாள்களே, கமலத்தாள்கள் 2 பற்றிட கதியும் கிடைக்கும் வாழ்விலே, நல்ல கதியும் கிடைக்கும் வாழ்விலே, பெரிய உருவம் உன்னை சிறிய உருவில் காணும் போதிலே, பெரிய உருவம் உன்னை சிறிய உருவில் காணும் போதிலே, பேரருள் பொங்கிட தேகம் சிலிர்க்குது மேனி மறக்குது பாரிலே, பேரருள் பொங்கிட தேகம் சிலிர்க்குது மேனி மறக்குது பாரிலே, எங்கள் கணபதி செல்வ கணபதி என்றும் துணை வருவாய், ஏற்றம் அளித்திட 5 கரத்தினில் யாவும் அளித்திடுவாய். ஆதி விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. அந்த ஆதி விநாயகர் அருகில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த உலகத்தில் ஒரு பணம் இருக்குது. அது லக்ஷ்மியோட பொருள். அது எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சரஸ்வதியோட கருணை வேணும். வெள்ளை தாமரை பூவில் வீணை கொண்டு உற்சவராக இருக்கக்கூடிய உலகத்திலேயே சரஸ்வதிக்கு கூத்தனூர் என்று சொல்லக்கூடிய மகாகவி பாரதியார் இந்த கோயிலுக்கு நிறைய முறை வந்து அவரோட கவிதைகள்லாம் அழியா புகழ் பெற்றவை, அன்னையின் அருளால் எழுதப்பட்டவை. Why?
என்னை தாங்கும் துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணிம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. நம் பாரத தேசத்தில் சரஸ்வதிக்கென்று தனிக்கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னீலம் வட்டம் பூந்தோட்டம் அருகில் கூத்தன் ஊரில் அமைந்துள்ளது. இங்கே ஞான சரஸ்வதியாக அம்பாள் அருள்பாலிக்கிறாள். ஒட்டக்கூத்தருக்கு அருள்பாலித்து இந்த ஊர் கூத்தன் ஊர் என்று பெயர். இங்கே ஞான சரஸ்வதியாக அம்பாள் அருள்பாலிக்கிறார். சின்முத்ரை அக்ஷமாலை கண்டி புஸ்தகத்துடன் தாமரைப்பூவில் பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலம். ஒட்டக்கூத்தர் என்று சிறு பாலகர் பேச்சு திறமை இல்லாமல் இங்கே அன்னையை வழிபட்டு அவர் வரகவி பாடும் புலமை பெற்றார். அதனால் இவ்வூர் கூத்தன் ஊர் என்று பெயர். இங்கே விசேஷமாக சாரதா நவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி மிகவும் முக்கியமான தினம். சரஸ்வதி பூஜை அன்று அம்பாளுடைய பாதத்தை தரிசனம் செய்வது விசேஷம். மறுதினம் விஜயதசமி அன்று சிறு பாலகர்களுக்கு அக்ஷராபியாசம் என்று சொல்லக்கூடியது, தானியத்தில் அக்ஷரம் எழுதிய பிறகு கல்வி சாலைக்கு செல்வது விசேஷம். மாதந்தோறும் பௌர்ணமி மூலா நட்சத்திரம் போன்று விசேஷமாக நடைபெற்று வருகிறது. அருள்மணக்கும் ஆலயம் அன்னையரின் ஆலயம், வரங்கள் தந்து சிறப்புடன் வாழ வைக்கும் ஆலயம். ஓரூரின் அருகினிலே மதனந்த புறத்தினிலே குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். நிறைவான நல்வாழ்வு நெருங்கி வரும் பாருங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். பேரமைதி தவழ்ந்திடும் அழகு தனை பாருங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். மனமுருக வேண்டிக் கொண்டால் மனக்கவலை நீங்கிவிடும், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். முன்வினைகள் யாவினையும் முளையினிலே கிள்ளிவிடும், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். இந்த ஆலயத்தில் சென்று
அன்னையிடம் சரஸ்வதி அஷ்டோத்திரமாலா என்று சொல்லக்கூடிய பூஜை, உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து அன்னையை கண்களால் தரிசனம் செய்து, ஞானத்தால் தரிசனம் செய்து, அறிவால் பாடல்கள் பாடி, அன்பால் பிரசாதத்தை உணர்ந்து உண்டு உங்களுடைய அனுபவத்தால் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அறிவு பெற்றால் உலகத்தில் சத்தியம் ஜெயிக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புத திருத்தலம் என்று சரஸ்வதி கடாட்சம் கிடைப்பதற்கு இத்திருத்தலத்தை ஜீ தமிழ் நேயர்களுக்கு பெருமையுடனும் பக்தியுடனும் சமர்ப்பிக்கிறது. மீண்டும் ஒரு அற்புத திருத்தலங்கள் பகுதியில் நாளை காலை உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी उन्ता शरणम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே யாரெனும் போதிலும் உன்னடியார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தா சரணம் जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தா சரணம் जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय
பக்கவலம் பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கவலம் பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும் பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும் ஆசை மிகுந்த அன்னையுன் புன்